மாலாக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிற? கல்ல ஊட்ட எல்லாம் முடிச்சிட்டியா? பாட்டியே ஒரு சேடி பொண்ணு நம்ம ஊர்ல தான் நடக்குதாமே, உன் ஊட்டாண்ட கேள்விப்பட்டியா? தரலையா அடியே? அதே தெரியாதா? நல்லா சமாளிக்கிறமா, நல்லா பேஜாரா பதில் சொல்லி நிற்கிறேன் நீ. நான் உன் ஊட்டாண்ட தான் உன் ஏரியால நடக்குதாமே கேள்விப்பட்டா? அட்டா ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல பால் விட்டு இருந்தாங்கல்ல, அந்த பால் பாண்டி அவன் தான் பொண்டாட்டி எங்க விட்டுட்டு பாரியும் போயிருக்கான்ல. அவன் பொண்டாட்டிக்கும் நம்ம தெருவுக்குள்ள கடை வச்சிருக்கானே ஜல்கோ, அவன் மகனுக்கு ஏதோ கேள்விப்பட்டேன் நானு. என்னக்கா நீங்க ஊர்ல நடக்கிற எல்லா விஷயம் பின் கட்டி புள்ள வச்சுப்பா, இந்த விஷயத்த தெரியாதுங்கிறா. என் ஊட்டாண்ட எனக்கு தெரியாம நடக்குதுங்கிற பாரு நீனு. நீ சோப்பிடப்பா, என் ஊட்டாண்ட நடக்கிற விஷயம் எனக்கே தெரியல. நீ எப்படி ரெண்டாம் தெருவுல இருந்து இவ்வளவு விஷயத்தை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து தெரியா? இந்த ஊர்ல என்ன நடக்குது நானே பின் கட்டி புள்ள வச்சுப்பா. இந்த ஒரு விஷயம் அப்படி எனக்கு மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. இந்த ஒன்டாடி கலா அவகிட்ட கேட்கலாம். அது நீ வேறக்கா, எனக்கே அள்ளு விட்டுச்சு தெரியுமா? சோப்பிடப்பா சொல்ல முடியாது தெரியும். மாலாக்காக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கூட ஊருக்குள்ள இல்ல நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாலாக்கா தான் ஹெட் எனக்கு தெரியும். ஆனா சோப்பிடப்பா கண்டுபிடிச்சிருக்கா. உனக்கே தெரியலன்னு சும்மா எனக்கே அள்ளு விட்டு தெரியுமா? அட நீ வேற காலையில நான் வீட்டுல தான் இருக்கானா, சாயங்காலம் நான் வீட்டுல தான் இருக்கானா. அன்னைக்கு நான் இருக்கடல டீ வாங்க வந்தான். பார்சல் என்னன்னு கேட்டா 2 பார்சல் கொடுங்கறான். சரி வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா நேரா இவன் வீட்டுக்கு நுழையறான். என்ன செய்தினே தெரியல பாத்துக்க. புருஷங்காரன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த புள்ள பால் விட்டவன புருஷங்காரன் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு வெளிநாட்டுக்கு இங்க ஜல்கோ மாவங்க நல்லா அஜால் புதல் பண்ணி நிக்குது பாரு. என்னடித எனக்கு தெரியறதெல்லாம் சோப் டப்பாக்கு கல்லாக்கு தெரிஞ்சிருந்த சொல்லிட்டீங்களா? உங்களை விட்டுட்டாக்க நீங்க எனக்கு தலைவர் ஆயிடுவீங்களா இருக்கு. கவனிச்சு போடுறேன். இன்னைக்கு நைட் இருக்குல்ல நோட்டி வந்துட்டா பாரு. அடி சொன்னிய நாடியா சோப் டப்பாவுக்கு கல்லாம் சொல்றாங்க பால் வித்துட்டு தெரிஞ்சானே அவன் பொண்டாட்டியும் ஜல்கோ மாவனும். அப்படியாமே கேள்விப்பட்டியா? அட என்ன மாலாக்கா உனக்கே விஷயம் தெரியாதுங்கிற? ஊருக்குள்ள எல்லாரும் அதான் பேசுறாங்க. நாளைக்கு இன்னைக்கு இழுத்து கிடக்குது பாரு அந்த ராமாயி கிளவி, அதுக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்குது. அது இழுத்து கிடக்கிறதோட என்ன கூட்டி கேக்குது. நாடி பால்காரன் பொண்டாட்டியும் ஜல்கோ மௌன் ஏதோ அப்படின்னு. என்னக்கா நீனு இந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒண்ணு கூட இருக்காது. நாங்களே இந்த நீடா ஹெட் உனக்குள்ள நாங்க சுத்தி நிறுவோம். நீங்க நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஓகா பாசிமா இருக்குக்கா யாத்தி நாடி இத சோனிக்கு கூட தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லக்கா, அந்த பையன் ஒருத்தா இருக்கானே அவன் பால்காரன் ஜல்கோ மௌன சுத்த பாங்குறான், வாசத்தை பாங்குறான். வண்டியில கூட்டிட்டு போறது என்ன, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது என்ன, அவளுக்கு எது வேணும்னாலும் இவதான் செஞ்சுன்னு இருக்கா. ஊருக்குள்ள நீ நம்ம 4 பேர் மட்டும் இல்ல, ஊரே அவளை பத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சுக்குது. ஏன்க்கா நமக்கு இந்த பொழுது நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம். பாக்குற நேரமா சொல்லுவாங்க ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அந்த 4 பேரை ஒண்ணு இணைந்து சோப்ர பாவையும் கலாவையும் சேர்த்துருவாங்க 4 பேர் லிஸ்ட்ல. எதுக்கு அதான் நானு போய் வீட்டுல 2 வேலை இருந்தா பாருங்க. நாளைக்கு இதை பத்தி ஏதாவது அப்டேட் கிடைக்குதான்னு சொல்றேன். பிக் பாஸ் கிடையாது, பிக் பாஸ் விஜய் இல்லைன்னா இனி பிக் பாஸ் இங்க நடக்க போது பாரு. ஐ வில் பி வாட்சிங் திஸ் ஹவுஸ். ஏங்கடியே ஊட்டாண்ட ஒரு தின்ன கிடைச்சிட்டா போதுமே. எல்லாருக்கும் குடும்பத்துல எவனாவது உதவி செய்ய போனா கூட 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே. அந்த 4 பேர் நீங்க தானா? ஏன்டி இந்த பொல்ப்பு உங்க புருஷனும் அப்படிதானே? அந்தந்த ஊர்ல போய் சம்பாதிக்கிறானோ நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்களா என்ன? உங்க வீட்டுக்கு அவனும் உதவி செய்யறதுக்கு வரலையா? ஒரு குடும்பத்துக்கு எவனாவது உதவி செய்ய போயிட்டாலே போதுமே. அவனை உதவுறமாக்கி கதையை கட்டி பூவை கொத்து மாலையை மாட்டி அவனுக்கு போடாம அறுவாலை நீட்டாம இருக்க மாட்டீங்களே. நல்லா அலையறீங்கடி.